விஜய் அவர்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, சாதிய பேக்கப்பும் கிடையாது. தமிழர் என்ற வகையில், நடிகர் என்ற வகையில் அவருக்கு ஓட்டு எப்படி வருன்றது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் தான் இருக்குது. இப்போ அந்த கொடியை பற்றி சொல்லணுன்னா, அமெரிக்காவில் உள்ள தூங்கு மூஞ்சி மரம் அந்த பூச்செடி அப்படின்றாங்க. யானை வந்து ஆப்பிரிக்கா யானை, இது வந்து ஆசிய யானையே கிடையாது, இந்தியா யானையே கிடையாதுங்க. அப்புறம் அந்த கொடியோட கலர் வந்து அவங்க ஜாதி வெள்ளாளர் சமுதாயத்துடைய கொடி கலருங்காங்க. பாஜக கூட அவங்க கூட்டணி வைப்பாங்களா, நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்லை திமுக கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்லை அதிமுக கூட்டணி வைப்பாங்களா, அது அவங்க தான் முடிவு பண்ணலாம். அவங்களுடைய கொள்கை வந்து இப்போ தமிழ் சார்ந்த மாதிரி தெரிகிற காரணத்தினால நாம் தமிழர் கூட கூட்டணி தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ தாமரை வந்து தனிச்சையாக போட்டியிடும் போது மலராமல் இருக்குல்ல, இப்போ டிவிகே கூட சேர்ந்து அப்படியே மலர வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கொடுத்த கட்சித்தீவை இங்கே மீட்கிறேன்னு சொல்லி பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கு. பிஜேபி மூணாவது ஆட்சிக்கு வந்திருக்கு. கட்சித்தீவை மீட்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜ்நாத் சிங் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு காலத்தில் பிஜேபி இக்கட்டான சூழல் இருந்தபோது எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி 5 ஆண்டுகள் வாஜ்பாய் வந்து மத்திய அரசு ஆட்சி நடிக்கிற காரணமே கலைஞர் கருணாநிதினு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவும் பிஜேபியும் ஏற்கனவே கூட்டாளியாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்க, நாளைக்கு சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? தேர்ட் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் தமிழக நாடார் சங்க தலைவர் திரு ரமேஷ் நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக பேசுகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தமிழக அரசியலில் புதுசாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வெற்றி பெறுவாரா தோல்வியடைவாராங்கிறது வருங்காலங்களில் அவருடைய அரசியல் முன்னெடுப்பில் தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், டி ராஜேந்திர அவர்கள், சரத்குமார் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இப்படி பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் அளவுக்கு யாராலுமே வெற்றி பெற முடியலை. அதுக்கு காரணம், எம்ஜிஆர் வந்து முதல்ல இருந்தே அரசியலில் வந்து அவர் இருந்தார். திமுகவுடைய பொருளாளராக படிப்படியாக உயர்ந்தார். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த கட்சியில் மிகப்பெரிய அளவில் மிக செல்வாக்கு இருந்தது. ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, சாதிய பேக்கப்பும் கிடையாது. தமிழர் என்ற வகையில், நடிகர் என்ற வகையில் அவருக்கு ஓட்டு எப்படி வருன்றது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் தான் இருக்குது. அவர் தெளிவான அரசியலை முன்னெடுப்பாரா, அல்லது கமலஹாசன் மாதிரி குழப்பமான அரசியலை முன்னெடுத்து மிகப்பெரிய தோல்வி அடைவாரா அப்படிங்கிறது வந்து 2026 தான் தெரியும். அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கொடி வெளியிடும் போது ஒரு பாடலும் வந்து வெளியிட்டாங்கல்ல, அதில் அதை டீகோட் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து எம்ஜிஆரோட வழிமுறையை அவரோட கொள்கைகளையும் ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எம்ஜிஆர்களுடைய கொள்கைகள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அது அவங்க எப்படி செயல்முறைக்கு கொண்டு வராங்கன்றது தான் இருக்குது. பாடல் வந்து சினிஃபீல்டிலேருந்து ஒருத்தர் வரும்போது இசையமைப்பாளர், கவிஞர்களை பாடல் நல்லா எழுதுவாங்க, ஆகோகன்னு பாடுவாங்க, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ சரத்குமார் வந்து அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் பாடலாம் நல்ல பாட்டெல்லாம் போட்டாங்க. ஆனால் வந்து மிகப்பெரிய அளவில் அவரால் ஜெயிக்க முடியலை. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு உயர்ந்தாரே தவிர அவரால் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு உயர முடியல. அப்படி இருக்கும்போது விஜயகாந்தை விட செல்வாக்கு பெற்றவரா விஜய், இல்லை கமலஹாசனோட செல்வாக்கு பெற்றவரா விஜய் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜயோட கட்சி கொடியில் இருக்கிறது வந்து வாகை பூவா இல்லை தூங்கு மூஞ்சி பூவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கொடி வந்து வெளியிட்டதுலேருந்து பல பேரால் விமர்சிக்கப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவங்க இப்போ இதை சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி உங்களோட கருத்து நல்லா இருக்குது? இல்லை, பொதுவாக வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஆட்கள் வந்து ஒரு கொடி வெளியிட்டாலும் சரி, ஒரு பாடல் வெளியிட்டாலும் சரி, எதை செஞ்சாலுமே அதில் வந்து சர்ச்சையாகிடுது. இப்போ அந்த கொடியை பற்றி சொல்லணுன்னா, அமெரிக்காவில் உள்ள தூங்கு மூஞ்சி மரம் அந்த பூச்செடி அப்படின்றாங்க. யானை வந்து ஆப்பிரிக்கா யானை, இது வந்து ஆசிய யானையே கிடையாது, இந்தியா யானையே கிடையாதுங்க. அப்புறம் அந்த கொடியோட கலர் வந்து அவங்க ஜாதி வெள்ளாளர் சமுதாயத்துடைய கொடி கலருங்காங்க. நாம் தமிழர் கொடி கலரை ஒட்டி வருதுன்னு சொல்கிறாங்க.
இப்படி பல்வேறு சர்ச்சைகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவலாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யானையை வந்து மாற்றணும், அது வந்து ஆப்பிரிக்க யானை தான், அது வந்து ஒரு இந்தியா யானையாக மாற்றணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த யானை தொடர்பாகவே பல்வேறு சர்ச்சைகள். பகுஜன் சமாஜ் பார்ட்டியிலேருந்து யானையை வந்து இவர் எப்படி பயன்படுத்தலாம், 2 மாநிலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு மாநிலங்களே பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா யானையை மையப்படுத்தியே வேணாடுன்னு சொல்லி ஒரு நாடே தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதாவது திருவனந்தபுரத்துலேருந்து தென் திருவாங்கூர்னு சொல்லக்கூடிய அந்த திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரி இருக்கும் பகுதிக்கு வந்து ஒரு காலத்தில் வேணாடு அப்படின்னு சொல்லி பேர். அவங்க முழுக்க முழுக்க யானை தான் சிம்பிளாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு விலங்கு யானை. அதே மாதிரி இறைவனுடைய வழிபாட்டில் உங்களுக்கு நமக்கு தெரியும், பிள்ளையார், இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது யானை. அப்படிப்பட்ட யானையை ஒரு தமிழரான விஜய் பயன்படுத்துறது எந்த தப்பும் கிடையாது. நிச்சயம் அவர் பயன்படுத்தணும். அது வந்து நம்ம இந்தியா சேர்ந்த யானையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த பூ தூங்கு மூஞ்சி மரமாக தூங்கு மூஞ்சி பூவாக இருந்தால் அதை மாற்றிட்டு வாகைப்பூவை வச்சுக்க வேண்டியது அதில் என்ன இருக்குது. அதாவது இது வந்து அதை டிசைன் பண்ணவர் வாகைப்பூன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த பூ கிடச்சிருக்கலாம், அது மாற்றி வச்சிருக்கலாம். ஆமாம் ஆமாம், அந்த பூவை பற்றி அவங்களுக்கு பெருசாக நாலேஜ் இருக்காது. வாகைப்பூங்கிறது வந்து வாகை என்றால் வெற்றி, அதை இவங்க மென்ஷன் பண்ணி வெற்றி கழகம் அப்படிங்கும்போது அந்த வெற்றி வாகை சூடி வானா வெற்றி பெற்று வா அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி தமிழில் இப்போ தமிழில் வாகைப்பூக்கு வந்து எத்தனையோ பழைய வரலாறுகள் இதெல்லாம் இருக்குது. அதாவது இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே வாகை பற்றி நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கொடியை வடிவமைத்தவர்கள் தமிழகத்தினுடைய வரலாறை அறிந்து தமிழக மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மெசேஜ் சொல்லணுங்கிற அடிப்படையில் இவங்க வந்து வாகைப்பூ வச்சுருக்காங்க. உண்மையான அது நல்ல விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயந்தான். வாகைப்பூ பற்றி இது வரைக்கும் யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? இன்றைக்கி இந்த கொடி அறிமுகப்படுறதுக்கு முன்னாடி இப்போ தூங்கு மூஞ்சி அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போது வாகைப்பூங்கிறது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மரம், அது தமிழகத்தை சேர்ந்த ஒரு பூ. அதை பற்றி இன்றைக்கி பரவலாக விஜய் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பேசப்படுதுன்னா நமக்கு பெருமை தான். அது தூங்கு மூஞ்சி பூவாக தவறாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதெல்லாம் சிறு சிறு திருத்தங்கள் பண்ணிவிட்டு சரி பண்ணுறது வந்து இயல்பாக பண்ணக்கூடிய விஷயம் தானே. இதில் என்ன இருக்குது? கூகுள் அடிக்கும்போது அது தப்பாக வந்திருக்கலாம். அவங்களுக்கு அது பெருசாக பூ என்ன பூன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அது வாகைப்பூ, இதுதான் வாகைப்பூ அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது பிறகு அந்த வாகைப்பூவையும் அந்த யானை நம்ம யானையாக வச்சு சரி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே மாதிரி இது ரோட்டில் போகிற ஒரு குப்பனோ சுப்பனோ ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு முதல்ல வாகைப்பூனா என்னென்னு தெரியுமான்னு தெரியாது. அதே மாதிரி இவ்வளோ துல்லியமாக அது ஆப்பிரிக்கா யானை என்னென்ன ஆசிய யானை என்னென்னு அவங்களோட கடந்து போயிருப்பான். ஒரு புகழ்பெற்ற நடிகர் இதை செய்யும்போது அது வந்து சர்ச்சையாக மாறுறது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி சார், வருகின்ற காலகட்டத்தில் பிஜேபியும் டிவிகேவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? பாஜக கூட அவங்க கூட்டணி வைப்பாங்களா, நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்லை திமுக கூட கூட்டணி வைப்பாங்களா, இல்லை அதிமுக கூட்டணி வைப்பாங்களா, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுடைய கொள்கை வந்து இப்போ தமிழ் சார்ந்த மாதிரி தெரிகிற காரணத்தினால நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து அவங்க ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு அப்படி போகணும் அரசியல் முன்னெடுப்பாங்களா, இல்லை தனித்து நின்று நம்மளுடைய வாக்கு வங்கி என்ன, ஒருவேளை முதல் தடவை நம்ம தனிச்சு இருக்கும்போது நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதற்கான முன்னெடுப்புகள், ஏன்னா 2 வருஷம் இருக்குது, 2 வருஷம் கூட ஒரு கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அதற்கான முயற்சிகள் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவு விஜய் வந்து தனியாக தான் நிற்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அவர் பிஜேபி கூடயோ நாம் தமிழர் கூடயோ இல்லை திமுக அதிமுக யார் கூடயும் முதல் தடவை கூட்டணி வைக்க மாட்டார். அவர் வாங்குகிற வாக்கு வங்கி தான் அவருடைய அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா, அவர் அரசியல் இதோட ஜெயிப்பாரா தோப்பாருங்கிறது முடிவு பண்ணும். அவருடைய பயணம் வந்து முதல்ல அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, அது 5%, 10%, 5%, 20%ங்கிற பொறுத்து தான் இருக்குது. இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருந்தது அவருடைய வாக்கு வங்கியை வச்சு. அதே மாதிரி விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரோ அதை வச்சு தானே அவருக்கு வேல்யூ இருக்கும். இப்போ கமலஹாசனுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு, காரணம் அவருடைய வாக்கு வங்கி. அந்த மாதிரி தான் அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு என்ன, அதனால் அரசியல் அவங்க கூட கூட்டணி வச்சா யாருக்கு பலன் கிடைக்கும், அந்த கூட்டணியால் நமக்கு நன்மை கிடைக்குமாங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம் தான் போய் தீர்மானிக்கும். எடுத்த உடனே கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால யோசிக்கலாம். ஆனால் அதை அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல. நம்ம வெளியே இருந்து கருத்து தான் சொல்ல முடியும், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்தவரை விஜய் தனிச்சு தான் போட்டிவிடுவார்னு நினைக்கிறேன். அதுதான் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தாமரை வந்து இன்னும் மலராமல் தான் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், 40லேயுமே இப்போ போட்டியுமே தோற்றுருக்காங்கல்ல. ஸோ அதனால் என்னன்னா இப்போ தாமரை வந்து தனிச்சையாக போட்டியிடும் போது மலராமல் இருக்குல்ல, இப்போ டிவிகே கூட சேர்ந்து அப்படியே மலர வாய்ப்பு இருக்கா?
இல்லை நீங்கள் அதாவது உங்களுக்கு அரசியல் வந்து 1996 பிஜேபி தனியாக போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்துருச்சு. 96 தாம்பரம் மலர்ந்துருச்சு தமிழ்நாட்டில். இவங்க தாம்பரம் மலர்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது எம்பிக்கள் நிறையா வந்தாங்க. திமுக கூட கூட்டணி வைக்கும்போது எம்பி எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இந்த தேர்தலில் வரலன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிடலாம். இதுக்கு முன்னாடி 2014 நடந்து போட்ட தேர்தலில் பிஜேபி தனியாக நின்று அவங்க தலைமையில் கூட்டணி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில் ஜெயிச்சு மத்திய அமைச்சராக இருந்தாங்க. நீங்கள் தாம்பரம் மரல்னு எப்படி சொல்ல முடியும்? அதே முதல்ல தப்பு. அதே மாதிரி இவங்க வந்து விஜய் கூட கூட்டணி நிற்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. விஜய் விருப்பப்பட்டால், பிஜேபி தலைமை விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கூட்டணி நிற்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி இது பார்க்க முடியும்? அவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஜெயிக்க முடியும், தோற்க முடியும் அப்படின்றதான் வெளியே இருந்து சொல்ல முடியாது. கூட்டணி வைக்கிற ஒரு சூழல் எப்படி உருவாகும், யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கலாம் அவங்களுக்கு தானே தெரியும். கூட்டணி வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. என்ன முதல் தேர்தலில் வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது. போட்டிட்டு அவங்களுடைய வாக்கு வங்கி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான வேலைகளை பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ இப்போ வந்து கலைஞர் நாணயம் வெளியிட்டாங்கல்ல சார். ஆக்சுவலாக அண்ணாமலைன்றவர் வந்து டிஎம்கேவை ரொம்பவே விமர்சிக்கிறவர். ஓகேவா? அப்படி இருக்க ஒரு ஆள் அதில் போய் கலந்துக்கிட்டதை பற்றி உங்களோட கருத்து என்னவா சார்? இல்லை, இது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக தான் நம்ம பார்க்கணும். அண்ணாமலையாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை திமுககாரங்களாக இருக்கட்டும், பாஜகவங்க இவங்களை தொடர்ந்து மாற்றி விமர்சனம் செய்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த ஒருவருடைய நாணயத்தை வெளியிடும்போது அந்த அவங்க அழைக்கும்போது இவங்க போய் கலந்துக்கிறாங்க. இது அரசியல் நாகரிகம். அதுக்காக அவங்க கூட கூட்டணி வைப்பாங்களா வச்சுக்கிட மாட்டாங்களா அப்படிங்கிறது யூகத்தின் அடிப்படையில் பேசிக்கலாம். ஏற்கனவே அவங்க கூட்டணி வச்ச ஆட்கள் தானே. என்னமோ புதுசாக இப்போ கூட்டணி வைக்கிற மாதிரியோ கொஞ்சம் குளவுற மாதிரியோ அப்படிலாம் இல்லையே. ராஜ்நாத் சிங் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு காலத்தில் பிஜேபி இக்கட்டான சூழல் இருந்தபோது எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி 5 ஆண்டுகள் வாஜ்பாய் வந்து மத்திய அரசு ஆட்சி நடிக்கிற காரணமே கலைஞர் கருணாநிதினு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவும் பிஜேபியும் ஏற்கனவே கூட்டாளியாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் இன்றைக்கி பிரிஞ்சிருக்காங்க, நாளைக்கு சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி தான் அதிமுகவும் காங்கிரஸும். அதிமுக காங்கிரஸ் நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்து நம்ம நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் பிரதமர் பதவியில் இருக்கும்போது கூட ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அந்த கட்சிகள் தான். அரசியல் அதாவது சொல்கிற மாதிரி அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது. கொள்கையில் இவங்களுக்கு பிஜேபி திமுக இவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையானே தெரியாது. ஒரு தேவைப்படும் போது நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லிக்கிடுவாங்க. சொல்லப்போனால் முக ஸ்டாலினே நாளைக்கு வந்து என்ன சொல்லுவார், சிறுபான்மையில் காவலர் பாஜக, அதனால் பாஜக ஆட்சிக்கு வரணும், மோடி தான் 4வது வரையும் பிரதமர் அவருன்னு கூட முழங்குவார். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இல்லாதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா இது வரைக்கும் தமிழக அரசியலில் கொள்கையோடு நிற்கிறது வந்து நாம் தமிழர் மட்டும்தான். தனித்து தான் நாங்கள் போட்டியிடுவோங்கிற அந்த கொள்கையில் இது வரைக்கும் நடந்த அவங்க சந்தித்த தேர்தல் வரைக்கும் இது வரைக்கும் தனித்து நிற்கிறாங்க. அந்தளவுக்கு கட்ஸாக வந்து நாங்கள் கொள்கை மாறாதாளுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லணும்னா ஒரே ஒரு கட்சி தான் சொல்ல முடியும், அது நாம் தமிழர் தான். பிஜேபி ஆல்ரெடி திமுக அதிமுக 3வது அணின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கூட்டணி வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க தமிழக வெற்றி கழகத்தோடையும் கூட்டணி வைக்கலாம், திமுக கூடயும் கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூடயும் கூட்டணி வைக்கலாம். அவங்க காங்கிரஸ் கூட மட்டும் தான் கூட்டணி வைக்க முடியாது. மீது எல்லா வகையிலையும் எல்லாருமே கூட்டணி அந்த மாதிரி தான் அவங்க அரசியல் நிகழ்வுகள் போகும். அது வந்து அவங்க கட்சி வளர்ச்சிக்காக அவங்க பார்ப்பாங்க. கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும், ஒரு 25 எம்எல்ஏ வரணும், அப்படி அவங்க நினைக்கும் போது அதற்கான ஒரு வேலைகளை பார்ப்பாங்க. இன்றைக்கி சூழலில் அண்ணாமலை வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்காரு. பிஜேபி அனைத்து பகுதியிலையும் பேசப்படுது. ஒரு காலத்தில் பிஜேபி கொடி கட்டின கார்லாம் வந்து சென்னை ரோட்டில் வந்து பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு இணையாக அதிக அளவில் வாகனங்களில் பிஜேபி கொடி கட்டி போகிறாங்க. அந்த வகையில் பிஜேபி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பல காலங்களாக நடக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கின்றது. ஸோ திரும்பவும் அந்த இன்சிடென்ட் நடந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 22 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 22 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து வெளியிட சொல்லி இப்போ வந்து முதலமைச்சர் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாட்களாக வராமல் இருந்தது. இப்போ மீண்டும் இலங்கை கடற்படைகளுடைய அட்டூழியம் தலை தூக்கி இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கணும். அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுதியிருக்காங்க. அது வந்து வருத்தத்துக்குரியது.
மீனவர்களை வந்து சாதி ரீதியாக பார்க்கக்கூடாது. அதாவது மீனவர்களுக்குள் பல சாதியினர்களுக்கு இப்போ பிடிக்கப்பட்டிருக்க 22 பேரும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து வேகத்தை குறைத்து அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்கள் என்றால் அனைவரும் மீனவர்களாக பார்த்து உடனடியாக அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு, இந்திய அரசு உடனடியாக எடுக்கணும். அவங்க வந்து தமிழக மீனவர்களாக பார்க்கக்கூடாது, இந்திய மீனவர்களாக பார்க்க வேண்டும். மோடி அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு 22 மீனவர்களையும் தமிழகத்துக்கு மீட்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை முதல்வர் வந்து லேட்டாக சொல்லியிருக்காரு. முதல்வருடைய கோரிக்கையை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றணும் தான் எல்லாருடைய பார்வையாக இருக்காதா? ஏன்னா இது வந்து காலங்காலமா அது போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவா இருக்கும்? இது என்னதான் முடிவுனா இலங்கையை வந்து இந்தியா வந்து கைப்பற்றி இந்தியாவோட ஒரு மாநிலமாக இலங்கையை மாற்றிட்டு அந்த பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கொடுத்த கச்சத்தீவை இங்கே மீட்கிறேன்னு சொல்லி பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்கு. பிஜேபி 3வது ஆட்சிக்கு வந்திருக்கு. கச்சத்தீவை மீட்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இலங்கைகிட்ட சொல்லிட்டு அதுக்கு என்ன ஏற்கனவே அவங்க எந்த மாதிரி உதவிகள் செஞ்சாலும் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு கச்சத்தீவை மீட்ட வேண்டியதானே. கச்சத்தீவை மீட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி மீனவர்கள் சொல்கிறாங்க. அப்போ கச்சத்தீவை மீட்கிற வேலையை பார்க்க வேண்டியதை தொடர்ந்து 3 தடவை பிரதமர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஆக மாட்டாங்களான்னு தெரியாது. இப்போ வந்து உடனடியாக மீட்கிற வேலையை பார்க்கணும்ல, அதையும் செய்யலை. அப்போ வந்து இந்த விஷயத்தில் பிஜேபியும் தமிழக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் பார்க்குறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம நேயர்களுக்காக ரொம்ப விளக்கமாகவே எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.